பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா துபாயில இருந்து. இப்போ நான் வந்து இங்க துபாய் ஃப்ரேம் அப்படின்ற இடத்த பார்க்க வந்திருக்கிறேன். இப்பதான் இதுல என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போனோம். கிட்டத்தட்ட 52 கிராம்ஸ் சொல்றாங்க. நீங்களும் இந்த இடத்த வந்து பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் ஒரு சில குறிப்புகள் இங்க இருந்தோம். வேத வசனத்தோடையும் இந்த வீடியோ முடிக்க போறேன். உலகத்திலே மிகப்பெரியதான பிக்சர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒரு இது ரெக்கார்ட் பண்ணிருக்கு. துபாயில நீங்க எங்க போனாலும் இந்த இடத்த பார்க்காம இருக்க முடியாது. நுழைவுச்சீட்டு கொடுத்த பிறகு நம்மளை மேலே எஸ்கலேட்டர் மூலமாக அனுப்பி வைக்கிறாங்க. நிறைய மக்களை அப்படி மொத்தமாக அனுப்புறதில்ல, 10 பேராக தான் அனுப்புகிறாங்க. அங்கே உள்ளே போனோன்னே இதே துபாய் ஃப்ரேம்குள்ளே இப்படி ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. இந்த ஐயா தான், அதாவது இந்த ஷேக் தான் ஃபாதர் ஆஃப் துபாய்ன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நீண்ட பேர், ஷேக் ரஷீத் பின் சயீத் அல் மக்தூல் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்தூம் அப்படின்னு அந்த ராஜாவோட பேர் போடப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்படி சுவர்கள்லேயும் இப்படி சின்ன சின்னதாக நமக்கு எப்படி அந்த துபாய் தேசம் முதல்ல இருந்துச்சு, ஒரே மணல் தான், வனாந்திரம், ஒன்றும் இல்லை, செடி கொடி கூட கிடையாது. அந்த இடத்த இவ்வளோ அழகாக இவங்க உருவாக்கியிருக்காங்க. எப்படி உருவாச்சுன்றதை ஸ்க்ரீனில் நமக்கு காட்டுறாங்க, வீடியோ மாதிரி போட்டு படம் போட்டு நமக்கு காட்டுறாங்க. அவங்களோட வளர்ச்சி உண்மையாகவே ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது. இஸ்மவேல் ஆசீர்வதித்த தேவன் அவனையும் ஒரு பெரிய ஜாதியாக ஆசீர்வதித்தவர். அது அப்படியே நிறுவனமாக நம்ம கண்முன் பார்த்துட்ருக்குறோம். இது ஒரு மியூசியத்தில் ஒரு வீடோட இது எப்படி இருக்கும் அந்த நாட்களில் வீடுகள் அப்படின்றத நம்ம ஜன்னல் வழியாக பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பெண்கள் வந்து முகத்தில் மறைத்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து எதை நினைவு கூற வைக்குதுன்னா, ஆபிரகாமோட மனைவியையும் ஈசாக்கோட மனைவி ரெபெக்காள் சாராள் 2 பேரையும் அந்த அபிமெலேக்க முகம் இது கவர் பண்ணணும்னு சொன்னதை நினைவு கூற வச்சுது. அடுத்தது பாருங்கள், இந்த வீட்டில் அவர் டெய்லரிங் இது வச்சுருக்கிறாரு. இங்கே பிள்ளைங்களுக்கு குரான் ஓதுறாங்க. இன்றைக்கி நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்ம வேதத்தை கற்றுக் கொடுக்குறோமா? குழந்தையிலேருந்தே சங்கீதம்லாம் கற்றுக் கொடுக்கலாம். ஆமாம், அப்படி தான் நம்மளும் வளர்க்கணும். வேதத்தோட பிள்ளைகளை வளர்த்தோம்னா ஞானமுள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க. பாருங்கள், இவ்வளோ பேர், இந்த ஒரு 10 பேர் ஒரு பேட்சாக விட்டாங்களே, அவங்களாம் அப்படியே நின்று பார்க்குறாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஏதோ ஒரு கடை, துணிக்கடை வந்து எப்படி அவங்க வச்சு வியாபாரம் பண்ண மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் அது போயிட்டுருக்கு. ஒரு ஆள் இருக்கிற மாதிரி, அவர் விற்கிற மாதிரி, அவர் எப்படி கட் பண்ணார் துணிங்களை அப்படின்னு. இது வந்து வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள், விளக்கு, கரண்டி, பெட்டி, இதெல்லாம் வச்சுட்டு. இதுவும் பாருங்களேன், சைடில் ஒரு ஸ்க்ரீனில் அப்படி பார்த்துட்டே இருக்கக்குள்ளே தான் கவனித்தேன், அங்கே ஒரு ஸ்க்ரீன் செட் பண்ணி அங்கே ஒரு ஆள் வாங்க வந்து வாங்குங்கன்னு அராமிக் மொழியில் பேசி நம்மளை கூப்பிட்ற மாதிரி. ஆமாம், எல்லாம் ஏஐ தான் இது. இந்த இடத்தெல்லாம் பார்க்கக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை நான் நினைச்சேன். ஆமாம், இங்கே பாருங்கள், சாஃப்ரானு, அப்புறம் இந்த தேவையான கற்கண்டு, இது எல்லாமே இங்கே விற்கிறாங்க. பாதாம், இது உண்மையாகவே இங்கேயும் அந்த மாதிரி கடைகள் இருக்குது. இந்த இடத்தெல்லாம் பார்க்கக்குள்ளே எனக்கு இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை தான் ஞாபகம் வந்துச்சு. அவர் அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, இவங்க அரபு தேசத்தில் தந்தூரான்ற ட்ரெஸ். அந்த மேல் தளத்தில் ஒரு கிளாஸ் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. நம்ம இங்கேருந்து அங்கே நடக்கலாம். வித்தியாசமாக அழகாக அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 450 ஃபீட் உயரம்னு சொல்றாங்க. ஃப்ரேமோட வலது பக்கம் பார்த்தா நம்ம இப்படி ஓல்டு துபாயை பார்க்க முடியும், இடது பக்கம் நியூ துபாயை பார்க்க முடியும். இது ஓல்டு துபாய். எவ்வளோ கட்டிடங்கள்லாம் சிறிதா இருக்குது பாருங்க. இங்க பாருங்க, நியூ துபாய். கிங்கோட போட்டோஸ் போட்டுதான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பில்டிங் ஆயிடும். பாருங்க, அட்டகாசமா எல்லாம் வான் உயர பில்டிங். புர்ஜ் கலிஃபா கூட அங்கதான் இருக்கு. துபாய் ஃப்ரேம் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி காட்ட பிறகு இறுதியாக ஒரு ரூமுக்கு கொண்டு வராங்க. அந்த இடத்துல 3D எஃபெக்ட் உள்ள வீடியோஸ் நம்மளை சுற்றிலும் போடப்பட்டிருக்கு. இதை வந்து எதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னா, துபாய் எந்த அளவுக்கு அவங்க க்ரோத் பண்ணியிருக்கிறாங்க அட்வான்ஸ்டாக, இன்னும் இனி என்னெல்லாம் அவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நமக்கு இந்த வீடியோ மூலமாக இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னா, நம்மளே அதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு 3D எஃபெக்ட் உள்ளதாக இருக்குது. இப்படி லிஃப்டில் போகும்போது புது துபாயும் இறங்கும்போது பழைய துபாயும் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க,
எப்படி இருந்த துபாயை எப்படி மாத்தி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் புரிஞ்சாலும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவாதி தேவன் வேதத்துல அருமையான வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறாரு. நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அனுதினமும் கற்றுக்கொள்றோம். ஆனா நம்ம வாழ்க்கை அதே நிலைமையில இருக்கக்கூடாது. பிறந்த மாதிரியே நான் இருப்பேன், நான் வாடுற நிலைமையிலேயே கீழே இருப்பேன் இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் நம்ம வளர்ச்சி உடையவர்களா இருக்கணும். மற்றபடி பினான்சியலாவும் நம்ம இன்னும் கொஞ்சம் அவனோட வாழ்க்கைய மேன்மைப்படுத்திக்க முயற்சி பண்ணணும். தேவன் யோவான் 11:40 சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவன் மகிமை நிறைந்தவர், மகிமையான காரியங்களை செய்ய வல்லவர். ஆனா யார் விசுவாசிக்கணும்? நீங்களும் நானும் தான். நான் விசுவாசிக்கிறேன், தேவன் செய்வாரு, அதெல்லாம் அவரே பாத்துக்குவாரு, அப்படி இல்லைங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வேதம் சொல்லுது. ஆக விசுவாசிக்கிற நீங்களும் நானும் என்ன காரியத்தை இந்த நியூ இயர்ல நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களோ இமிடியேட்டா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை செய்ய போறீங்க. வாழ்க்கையில மேன்மையான நிலைமைக்கு நீங்க வர போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய முந்தின நிலைமை அல்ல, உங்களுடைய பிந்தின நிலைமை, உங்களை பாக்குறவங்க பிரமிப்படையத்தக்கதாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். God bless you all.